மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவம், தேவையில்லாத டென்ஷன், அவசியமே இல்லாத ப்ரெஷர், சண்டை போடுறது, புரிதல் கம்மியா இருக்கிறது, எல்லா விதத்துலயுமே நமக்கு ஒரு தேவையில்லாத வேகம் இந்த மாரிலாம் குடுக்கும். இந்த டைம்ல எந்த விஷயத்தையுமே பொறுமையா ஹேண்டில் பண்ணும்போது ஜெயிக்கும். அவசரப்பட்டா ஃப்ளாப் ஆகும். இதுதான் நீங்க பார்த்துக்கணும். எதையா இருந்தாலும் நீங்க எடுத்தீங்கன்னா, அது காரியம் ஜெயிக்கும். புது விஷயங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா ஜெயிக்கும். தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கிளியர் ஆகும். ஐ மீன் அது இந்த அடுத்த மாசம் தான் கிளியர் ஆகும். இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் எங்கேயும் கீழ விழாம தலையில அடிபடாம பார்த்துங்க. சில பேருக்கு பல் உபாதைகள், சில பேருக்கு போனு இந்த மாரிலாம் அடிபடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனங்கள்ல கவனமா போங்க. உடம்புல ரத்த கொதிப்புகள் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த மாசம் முழுக்க முழுக்க டென்ஷனா தான் இருக்கும். செகண்ட் ஹால்ஃப் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் பிரச்சனையா இருக்கும். பையனுக்கும் உங்களுக்கும், பெரியவங்களுக்கும் உங்களுக்கும். இந்த மாரி காம்பினேஷன்லாம் கொஞ்சம் பிரச்சனை குடுக்கக்கூடிய நிலைமைகள்ல தான் இருக்கு. இத மட்டும் பார்த்துங்க. வேற எந்த பாதிப்பும் கிடையாது. நினைச்ச எல்லா விஷயங்களும் சும்மா ஜாம்னு முடியும். தெய்வ அனுகிரகம் முழுமையா இருக்கக்கூடிய ஒரு டைமிங்கா நீங்க தான் மாத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மெயினா பிரத்யங்கரா தேவி வழிபாடு, கபாலீஸ்வரர் வழிபாடு, இல்லையா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. இதெல்லாம் தொட்டீங்கன்னா செம்மையா சேஞ்ச் ஆகும். நெறைய பேருக்கு வந்து விலையுயர்ந்த பொருட்கள் கிஃப்ட்டா வரும். வெளியூர்லேருந்து கிஃப்ட் வரும். வெளிநாட்டுலேருந்து புது ஆட்கள் வருவாங்க. நினைச்ச எல்லா காரியங்களும் ஜாம்னு நடக்கும். அமோகமான ஒரு காலகட்டத்தில நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம். முயற்சி எதுவா இருந்தாலும் இழுத்து, தடைபட்டு, சண்டை ஆயி தான் நடக்கும். ஸோ அத மட்டும் பார்த்துங்க. மத்தபடி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா முடியும். தெய்வமா இருக்கலாம். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 60 பொருளாதாரம் 70 நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம். நான் உங்களுக்கு சொன்ன எல்லா தெய்வங்களையும் பிடிச்சுக்கங்க.